வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி முருங்கைக்கீரையை வச்சு ஒரு சூப்பரான குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? இது சாப்பாட்டுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், 2 காஞ்ச மிளகாய், 4லேருந்து 5 சின்ன வெங்காயம், ஒரு பல் பூண்டு, ஒரு 10 நிமிஷம் ஊற வச்ச 1 ஸ்பூன் துவரம் பருப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதும் கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கலாங்க. வெங்காயமெல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை கூட சேர்த்துடலாங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. முருங்கைக்கீரை மட்டும் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டோம்னா அதனுடைய டேஸ்ட்டே தனிங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லி தான் அதை மண் சட்டியில் செஞ்சுருக்கேன். குழம்பு நல்லா மண் சட்டியில் கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம கழுவி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை கூட சேர்த்து ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு